சொல்லுங்க. என்ன இடம்? அரண்மனையா? சுறுசுறுப்பா வரணும். அந்த வாழ்க்கை தானையா? சரி. அயல்நாடு சென்ற இளவரசர் எங்கே வந்து கொண்டே இருக்கின்றார். அப்படியா? தாய்நாடு திரும்பி எப்போ வந்தீங்க? எங்கதான் போனேன் ஐயா? அரண்மனையில எல்லா வேலையும் நான் ஒரே ஆளா தான் ஈத்து போட்டு செஞ்சு வரேன். ஒரே ஆளு. ஆமா, எங்கதான் போனீங்க? அயல்நாடு சென்று அயல்நாட்டுலயா? பட்டப்படி மணிக்கு முடிச்சு இப்பதானே வந்திருக்கேன். அயல்நாட்டுக்கு போனீங்க? ஆமாடா. பள்ளிக்கிழங்கு என்ன விக்குது வேலை? பள்ளிக்கிழங்கா? பழுப்பு பழுப்பு பழுப்பு. அயல்நாட்டுல அந்த நாட்டு மக்களுடைய பழப்பழக்கம் எப்படி, நாகரிகம் எப்படின்னு சரி, நான் வாங்கி வர சொன்னேன். அது வாங்கி வந்துட்டீங்களா? என்ன வாங்கி சொன்னா? அதுதான் என்னது? ஃபில்டர் ஆன்ஸ். தமிழ்நாடு ஆன்ஸ் வாயில போட்டா முள்ளு மாதிரி குத்துதியா? அதான் தலைகாணி மாதிரி இருக்குதா? அது பேரு கூலி போடா. தூக்கத்துல போறத பையன் யாராவா? அவனுக்கு தெரியாது. படையா இதுதான் போய் சென்று கேட்டியா? கூலி போட அயல்நாடு போய் பட்டி படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நம்ம நாட்டுல எங்கேயுமே இடம் கிடைக்காம அங்க போய்க்கிறேன். நம்ம நாட்டுல படிச்சுட்டு அயல்நாட்டுடைய நாட்டு மக்களுடைய படிப்பு பழப்பழக்கம் அனைத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கா? நிஜமா? அயல்நாடு போனியே? நான் ஒண்ணு ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை இருந்தேன். ஏன்னா கருவாடு என்ன ரேட்டு? வாயை வச்சுக்கிட்டு சும்மா அயல்நாடு போனீங்க. படிச்சிருந்தானா இல்ல அவன் பானிபூரி வித்துனானா? இப்ப செக் பண்றேன் நானு. செக் ஆளை பாருங்க, ஆளு இந்திக்காரன் பானிபூரி விக்கல அந்த மாதிரியே இருக்கிறான் போல். ஒரு நாட்டு இளவரசோட மரியாதை இல்லையா? ஏங்க அயல்நாட்டுல இருக்கிறீங்க, நீங்க படிக்கிறீங்களா படிக்காத ஊர் சுத்தி காட்டு பொறி போட்டு யாரு பார்த்து சொல்லுங்க. அயல்நாட்டுல போய் படிச்சுட்டு வந்துக்கிற சொல்றீங்க. உன்னை எதனா சோதிச்சு கீதிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் நீ என்ன படிச்சுக்கிற ஏது படிச்சுக்கிறீங்க. ஐயா, உன்ன சோதனை பண்ண போறேன். நான் ஒரே ஒரு 3 கேள்வி கேக்குறேன். அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டுனா நீ அயல்நாடு போய் பட்டப்படி படிச்சு வந்து நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லையா குதிரை சாணி இருக்குது, குதிரை சாணி அள்ளி போட்டு வா. ஆமா, 3 கேள்வி 300 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். ஏங்க, முதல் கேள்வி பெண்கள்லாம் காலைல எழுந்து சாணம் தெளிச்சு கோலமா போடுறாங்களே, ஏன் போடுறாங்க? இது பண்பாடுடா. நாகரிகமா காலையில எழுந்த உடனே பெண்கள் வீட்டுக்கு முன்பு சாணி தெளித்து கோலப்பட்ட ஒரு ஐதீகம். பெண்கள்லாம் காலைல சாணம் தெளிச்சு கோலம் போறது ஐதீகம். ஆமாண்டா. தெரிஞ்சா தெரியும் சொல்லியா? தெரியல சொல்லு. போன வாரம் கூட 50,000 போட்டு விட்டீங்க. 50,000 அக்கௌண்ட்ல போட்டு விட்டீங்க. புள்ள பைசா வந்துக்குது. புள்ள பைசா வந்துக்குது. புள்ள பைசா வந்துக்குது. மூஞ்ச பாரு, மூஞ்ச பாரு. இதெல்லாம் உருப்பிடுமான்ற? இதெல்லாம் உருப்பிடுமா? என்னங்க சொல்றான்? ஒரு கேள்வி கேட்டா தெரிஞ்சா தெரியும் சொல்லணும், தெரியலன்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்பாடுன்றாங்க. இதெல்லாம் ஒரு பதிலா? என்ன பதிலா? இப்ப சொல்றேன் பாருங்க பதில். பெண்கள்ல காலைல எழுந்து சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்களே, ஏன் போடுறாங்க தெரியுமா? எதுக்கு போடுறாங்க தெரியுமா? எதுக்கு? அவங்க வீட்டுல கோலம் ஆகுது, அதனால அவங்க கோலம் போடுறாங்க. சரி, இந்த கேள்வி தான் வேணாம் விடு. இதுக்கு தான் பதில் தெரியல. கோழி முட்டைக்கும் பேண்ட் சிப்புக்கு என்ன வித்தியாசம்? கோழி முட்டைக்கும் பேண்ட் சிப்புக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே புரியல. கோழி முட்டை வெள்ளையா இருக்கும், பேண்ட் சிப்பு. ஏங்க, கோழி முட்டைக்கும் பேண்ட் சிப்புக்கு என்ன வித்தியாசம் தான் கேட்டான். என்ன சம்பந்தங்குது? என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? இவன் அயல்நாட்டுக்கு போகல, சத்தியமா அயல்நாட்டுக்கு போகல. கேட்ட கேள்விக்கு 150 ரூபாய் சரக்கு 200 ரூபாய் பிள்ளைகளை வாங்கி வித்து சுத்தி நாட்டு வந்துக்கிறான். ஆளு மூஞ்ச பார்த்தால தெரியல, பூனை பிடிக்கிற பையன். தூக்கத்துல போறவனே பேண்ட் சிப்பிக்கும் கோழி முட்டைக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, என்ன கேள்வி? முட்டி ஆவத்துல வச்சாலும் குஞ்சுதான் வரும். பேண்ட் சிப்பி ஓபன் இவன் சத்தியமா தூக்கத்துல போறீங்களே, இவன் விருந்தாடிக்கு போறதுங்கிறான். சரி, இது வாருங்க. முருகரியா பழனி மலைக்கு கோமத்தோட போனாரு.
இதுக்கு பதில் சொல்லு. சத்தியமா புராண ஆடுற கம்பெனி வர நம்ம கம்பெனி சொல்லு. இதுக்கு ஒண்ணு பதில் சொல்லு. தாய் தந்தையிடம் ஞானப்பழத்திற்காக கோபித்துக் கொண்டு பழனிமலையில போய் அமர்ந்துட்டாங்க. ஞான பழத்துக்கா அம்மாவை போய் சூட்டு மேல அடிக்கிறான். என்ன புள்ள வளர்த்துக்கா மடையா கூத்த முன்ன போய் தாய் மாவட்டம் கேள்வி கேள்வி கேட்டதுனால பதில் சொல்லிட்டு ஒரே அடினா இருக்கிற எல்லா சாட்டியும் அடி நான் வாங்கிட்டு போறோம். என்னங்க என்னடா கேள்வி? இங்க வேற ராஜா சொல்றா. பழனி மலைக்கு முருகிரியா கோமண்டோட போனாரு. பழனி மலைக்கு முருகதியா கோமணத்தோட போனாரு. ஆமா, இப்ப நான் அடிக்கிறது நீ அடிக்கிறது இல்ல. சொல்லு. பழனி மலைக்கு முருகிரியா கோமண்டோட போனாரு. அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு ஒரு ஞான பழத்தால. அதனால போனாரு. தெரிஞ்சா தெரியும். தெரிஞ்சா தெரியும் சொல்லு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. படி உள்ள பதில்கள் ஞானப்படுத்துக்காக கோச்சிங்க அவருக்கு ஆண்டி குளத்துல போய் பயன் நின்னாரு. பழனி மலையில அவரு கோவணத்தோடு ஏன் நிக்கிறாரு? ஆமா, ஏன் தெரியுமா? பழனி மலைக்கு கோமணத்தோட ஆண்டி குளத்துல போய் நின்னாரு. அவர் கோவணத்தோடு நின்னாரு. ஏன் தெரியுமா நின்னாரு? எதுக்கு நின்னாரு தெரியுமா? அந்த காலத்துல செட்டி வீக்கலாம் அதனால கோமணம் கட்டிட்டு போனாரு. குடும்பத்தையே ஒரு நேரத்துல அம்மாவை சூத்து மேல அடிக்கிறான். எங்க அமைச்சர் அமைச்சர் எங்க பட்டப்படிகளை முடித்து விட்டார். மகிழ்ச்சி. இப்போது என்ன என் மனம் மிக்க மகிழ்ச்சி தந்தைக்கு வயதாகி விட்டது. நாட்டின் பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்ய முடியவில்லை. அதனால் இந்த நாட்டை முடிசூட்டி நீ ஆட்சி ஆள வேண்டுமா? என்னமா சொல்றீங்க? அப்பா நல்ல முறையில ஆட்சி புரிஞ்சு வருகிறாரு. எனக்கு ஏமா மன்னர் பதவிலாம்? அஜா, 1000 இருந்தா என் மகன் அயல்நாடு சென்று என்னை விட சிறப்பாக நீ ஆட்சி செய்வார். ஆனால் எனக்கு வயதாகி விட்டது. நான் காசி யாத்திரை செல்ல வேண்டும். முதற்கொண்டு இந்த நாட்டை நீயே பரிபாலம் செய்ய வேண்டும். உனக்கு மணிமுறை கூட்ட வேண்டும். மணிமுடி சூட்ட போறீங்க. மணிமுடி சூட்டுறீங்களே, நம்ம எப்பேற்பட்ட அப்படி 86 தேசங்களுக்கு தலை சிறந்த நாடாக விளங்கக்கூடியது இந்த சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டுல ஒரு மணிமுடி சூட்டு விழா நடத்துறீங்க. ஒரு 10 பேருக்கு சொல்லணும், சாப்பாட்டுக்கு ஆள் சொல்லணும், ஒரு ஐயருக்கு ஆள் சொல்லணும். இதெல்லாம் ஒரு மண்டபம் பார்க்கணும், இடம் பார்க்கணும். மணிமுடி சூடுறது ஐயரா நல்லது கெட்டது நேரம் காலம் நேரம் செய்யணும். நாள் செய்வது போல நல்லோர் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் எதா இருந்தாலும் நேரம் காலம் அறிஞ்சு புரிஞ்சுதான் செய்யணும். இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத ஞாயிற்றுக்கிழமை தானே நாய் படாத பாடு. திங்கக்கிழமை தீ போட்ட நாள். செவ்வாய்க்கிழமை செவ்வாவோ அவ்வாவோன்னா. புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு கூட வெளியே வந்து எட்டி பார்க்காதான். வியாழக்கிழமை விசாயமா கச்சாயமோ. வெள்ளிக்கிழமை வெள்ளியோ கொல்லியோ. சனிக்கிழமை சனி முடிச்ச நாள். அப்ப எத்தனை நாள்ல தான் வைக்கிறது? எந்த நாள்ல தான் வைக்கிறது? வாரத்துல இருக்கிற 7 நாள் முடிஞ்சு போச்சா? எடுத்து போச்சடா. எங்க போச்சன்னு என்ன கேக்குற? வாரத்துல இருக்கிற 7 நாள் முடிஞ்சு போச்சா? 7 நாள் தான். எத்தனை நாள்ல வைக்கிறது? அப்படிக்கு இப்படி பார்க்க போனா எப்படி பாக்குற? இப்படிக்கு அப்படியும் பார்க்க போனா இன்னும் ஒரு நாள் இருக்குதுங்க. இன்னைக்கு மணிமுடி சூட்டிடலாம். எல்லாருக்கும் சொல்றீங்க. என்ன நாள் சொல்லு. ஐயாவுக்கு 16ஆம் நாள். என்னுடைய மகன் தாய்க்கு நாட்டை என்று காலை வைக்கிறான். நல்ல நாள். சாப்பாடெல்லாம் சரியான இடத்துல தாங்க வச்சுக்கிறோம். சாப்பாடுலாம் சரியான இடத்துல தான் வச்சுக்கிறோம். ஏரிகார மோட்ல வச்சுக்கிறோம். எதுக்கு ஏரிக்கல? வரவனுங்க பூரா குடிகார பாவிங்களா இருக்கிறானுங்க. சாம்பார்ல கை வைக்கிறானுங்க, ரசத்துல கை வைக்கிறானுங்க, அப்பளத்துல கை வைக்கிறானுங்க, வடியில கை வைக்கிறானுங்க. எல்லாத்தையும் ஊத்தி அந்த செனக்காடு புனவை வாங்கிட்டு போறானுங்க.
அதனால ஏரிக்கார மேல வச்சுக்கிறோம். வீட்டை சுத்தம் பண்ணிடுறாங்க. அதனால இதை பாருங்க, ஏரிக்காரில வச்சனா உனக்கு சாம்பார் கேம்பார தள்ளி கிள்ளி ஊத்தி கீழே ஊத்தி விட்டாலும் பள்ளத்துல போய் இறங்கிடல. அதனாலதான் ஏரிக்கார மேல வைக்காரா, நாலுல இருந்து பார்த்தா குளத்துக்கார மேல வை. என் மகன் என்று தாய் திருவிழை கால வைத்த அந்த நாளே நன்னாள் ஆகையால் தளபதியாரே, மன்னா என் மகனை பெற்றவன் நானாக இருந்தாலும் வளர்த்தவர் நீங்கள் உண்மைதான். ஆகையால் உங்கள் கணவனை எடுத்து நீங்கள் வளர்த்தவர். அவர் என்ன கோபம் உங்களுக்கு? அப்ப இவன் யார்? கேவலம் ஒரு வேலைக்காரன். இவன் எப்படிப்பட்டவன்? ஏய் அன்பு, இங்க வாடா. ஐயா, ஏய் 5 ரூபாய் கொடுத்து கூட்டு வாங்கணும். நடு வீட்டுல வைக்கிறீங்க. வீட்டுல வைக்கிறோம், நான் வீட்டுல வைக்கிறோம். ஆமா, 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கணும். காசுபடி வெளிய விடுறோம். வீட்டு வாயிற்படியில வெளியில விடுறோம். விலை அதிகமா கொடுத்து வாங்கினாலே செருப்பை கொண்டு போய் என்ன நடு வீட்டுல வச்சு அழகா பார்க்க முடியும். எப்படி வைக்க முடியும்? செருப்புக்கு சமமான ஒரு வேலைக்கார கூலிக்காரன் நாய். ராஜா, எனது கரங்களால் உனக்கு மணிமணி சூட்டு. அவ்வளவுதானே? சரி, அப்படி ஆகட்டும். இந்த சத்தியபுரி நாட்டை இதுவரை இந்த நாட்டு மக்களுக்கு குறையில்லாமல் ஆட்சி புரிந்தீர்கள். இன்று முதல் உங்களுடைய மகன் இந்த பொறுப்பை ஏற்றிருக்கேன். நான் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து உங்களுடைய பேரை நல்ல நாங்கள் இதுவரை இப்போது காசி யாத்திரை சென்று வருகிறோம். சிறப்பாக சென்று நல்ல முறையில் காசி யாத்திரை முடித்துவிட்டு அன்னைக்கே நாங்கள் காசு ஏய், பாத்தியாடா? இன்று முதல் இந்த சத்தியபுரி நாட்டிற்கு நான் தான் மன்னன். ஆமாங்க. அது மட்டுமல்லடா, இந்த நாட்டில் உள்ள அனைத்து பொறுப்புகளும் சிறப்பான முறை நடக்கணும். அப்படியே ஆகட்டுங்க. எந்த குறையும் இருக்கக்கூடாது. குறியிட்டு பார்த்தாலும் குறி என்பதே 12 மணிக்கு திறக்கிற ஒயின் ஷாப் கூட வெடிய காலைல 9 மணிக்கெல்லாம் திறந்துடலாம். சாராயத்துக்கு போறோம். எந்த நேரமும் 24 மணி நேரம் குடிதானா? குடி குடிக்காதீங்க பாவி. டேய், குடி குடியை கெடுக்கும். குடி பழக்கம் உடனே அலட்சியா கெடுக்கும். யாரு சொன்னதியா? யாருங்க சொன்னதியா? குடிக்கிறவன் வீட்டை போய் பாரு, குடிக்காதவன் வீட்டையும் போய் பாரு. ஆமா, குடிக்காதவன் வீட்டை போய் பாரு. 8 மணியெல்லாம் சாப்பிட்டோமா, கதவு மூடணுமா, லைட் ஆஃப் பண்ணோமா, சாவு வந்த வீடு மாரி அமைதியா இருக்கும். இதே குடிக்கிறவன் வீட்டை போய் பாரு. உன் மேல டாய் குடியத்தை காசு கேட்ட உன் மேல என்ன தரமாட்டான். பொழுது மேல பழுகணும் ஓடுவான். இந்த தெருவில் அவன் பொண்டாட்டி இந்த தெருவில் ஓடுவான். அவன் போல அந்தாண்ட தெருவில் ஓடும். அப்படியே குடிகார வீடு திருவிழா காலத்துல சும்மா கும்பு கும்பு கும்புன்னு இருக்கும். அதாங்க குடிக்கிற வீட்டு குடிகார வீட்டுக்கு வீட்டுல நடத்த மொத்தம் இங்க வந்து சொல்லிங்க. நாட்டுக்கு மன்னனாக விட்டேன். இந்த சந்தோஷமான விஷயத்தை தங்கை ரோஜா சொல்லணும். ரோஜா பாடசாலைக்கு போயிருக்கான். ஆமா, புறப்பட்டு சென்று தங்கை நான் அடுத்ததாக